இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்வதை உங்களால் கேட்க முடியும். என்ன சொல்லுவாங்க? என் பையனுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, என் பொண்ணுக்கு வந்து இப்படி நடந்துருச்சு, என் பையன் வந்து அப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட பெற்றோர்கள் வந்து கவனிக்காமல் போனதுனால தான் அப்படி பிள்ளைகள் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும்தான் நான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, அந்த பையனும் அந்த பொண்ணும் வந்து சின்ன வயசில் அவங்க அம்மாட்ட ஏதாவது சொல்ல வந்துடும். அதை அவங்க அம்மா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சொல்ல வரதை அவங்க அம்மா வந்து ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அம்மா கேட்கவே மாட்டாங்கன்ட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராங் டெசிஷனை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளையும் அதை வந்து ரைட்டுன்னு நினச்சி அந்த பிள்ளை வந்து ஒரு ராங் பேத்தில் போயிருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. ஸோ சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து ஒரு ஃபுல் அட்டென்ஷனோட கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து வந்திருக்காது.